தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஹைண்ட் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது, இந்த பதிவில் ராகு கேது பயிற்சி நடந்தது. 26ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடந்தது, 26. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் குரு பயிற்சி நடந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அங்காரகன் பயிற்சி, அடுத்தது இந்த சுக்கிர பயிற்சி, அடுத்தடுத்து ஒரு கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ ஒரு கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறும் பொழுது உண்மையிலேயே அவங்க என்னதான் பலன்கள் அனுபவிக்கிறாங்க, என்னதான் கஷ்டங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்னென்ன அவங்களுடைய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, அவங்க என்னென்னலாம் லைஃப்பில் 12 ராசிகள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம், நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்னு கிரகம். இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயம் மறந்துடலாம், ஆனால் கிரகங்கள் எதுவுமே மறக்க அன்றாடம் அது செய்ய வேண்டிய வேலைகளை இது செய்து கொண்டே இருக்கும். இன்றைக்கி திங்கக்கிழமையில் பார்த்தீங்கன்னா அங்காரகனுடைய இருக்கும், செவ்வாய்க்கிழமையாக அதே போல் அங்காரகன், அதே போல் புதன்கிழமை அப்படின்னு எடுத்துட்டோன்னா புத பகவானுடையது, வியாழக்கிழமை எடுத்துட்டோன்னா குரு பகவான், வெள்ளிக்கிழமை அப்படின்னு எடுத்துட்டோன்னா சுக்கிர பகவான். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்துடைய ஆதிக்கத்தில் தான் ஒவ்வொரு நாளுமே போகும். அப்படி இருக்கக்கூடிய நாளில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஒரு நல்லவனோட ஒரு கெட்டவன் சேர்ந்தால் எப்படி இருப்பான், அந்த நல்லவனும் கெட்டவன் ஆகிடுவான். அந்த மாதிரி தான் அந்த ராகு கேது. ஆசைகளை அதிகப்படுத்தி அவமானப்படுத்தக்கூடியவர் ராகு பகவான். அதே போல் கேது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கிரகத்தோட இன்னொரு கிரகம் சேரும்போது இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தம் இன்னைக்கு நம்ம நிறைய விவாகரத்து கேஸு பார்க்குறோம், ரிலேஷன்ஷிப் முறியறதெல்லாம் இன்றைக்கி நிறையா பார்க்குறோம். இன்றைக்கி அந்த கேது வாழ்க்கையே வேண்டாம் எங்கன்னா போயிடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் இந்த ராகு கேது உண்டான ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நான் நல்லா வாழ்ந்து கெட்டவன் சார் அப்படின்னு சொல்லுவான். நல்ல கோடிக்கணக்கில் பணம் இருந்து இன்றைக்கி வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த திசை, அந்த தசா புக்தி அந்த மாதிரி வரும்போது அவங்க படுற பாடு இருக்குது பார்த்தீங்களா. அவங்களுக்கே தெரியாது ஏன் நம்ம இவ்வளோ நஷ்டமானோம், எதுக்கு நம்ம இவ்வளோ நஷ்டப்பட்டோம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது. இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது என்ன, இப்போ நம்ம பார்த்தோம் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகு பகவான் வந்தார். அதே போல் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவான் வந்தார். சரி, ராகு கேது அந்த மாதிரி. அடுத்ததாக என்னது, குரு பயிற்சி. குரு பார்க்க கோடி புண்ணியம். குரு ஒருத்தருக்கு குரு கடாட்சம், குரு புத்திரகாரகன் சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு கல்யாண குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறது, குரு புத்திரக்காரன். ஒருத்தருக்கு டைரெக்டாக கேட்க முடியுமா, உங்களுக்கு குழந்தை பிறக்கிற நேரம் வந்துருச்சான்னு கேட்க முடியுமா? அதனால தான் குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறது. இந்த குரு பார்க்க கோடி புண்ணியம். இந்த குரு உச்சமாக இருந்தால் இவங்க எப்படி இருப்பாங்க, இந்த குரு நீச்சமாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, இந்த குரு நட்பாக இருந்தால் சமமாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, அவரவர்கள் சுய ஜாதகப்படி குரு எந்த ஸ்தானத்தில் இருக்கோ அதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவுடைய ஸ்தானங்கள். ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பிரவேசித்தார். ரிஷபராசிக்காரங்க படாத பாடா அதாவது சொல்லில் அடங்காதவை அதெல்லாம் ரிஷபராசிலாம். இப்போ அதை மிதுன ராசிக்காரர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஜென்மராமர் வனத்திலேங்கிற மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்களை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த செவ்வாய் பயிற்சி, இப்படி ஒரு கிரக பயிற்சிகளும் பார்த்தீங்கன்னா மனிதனை அப்படியே ஆட்டுவிக்கிறது. சனி பயிற்சின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி. 6/3/2026 தான் சனி பயிற்சி. அப்போ அந்த சனி மாறும்பொழுது கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு சனி மாறும்பொழுது அப்போ தெரியும் ஒரு விஷயங்களை யார் யாருக்கெல்லாம் என்னென்ன சூழ்நிலைகள்லாம் இருக்குது, எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது. அதனால் இப்போ நாம் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இந்த ஜாதகருக்கு, இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கும், இந்த ராசிக்கு எல்லா விஷயமும் நான் சொல்லுவேன், இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கும், இப்படி தான் இருக்கும், இது மாறாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொல்லுவேன். ஆனால் இது எல்லாமே பொது பலன். உங்களுடைய சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும், கூடுதலாகவும் இருக்கும், குறைவாகவும் இருக்கும். இதுதான் அதோடைய முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா பரிகாரங்களோடு எந்த ஆலயம் செல்ல வேண்டும், எப்படி இருக்கணும், என்ன ஸ்லோகம் நம்ம சொல்லணுங்கிற வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி, இந்த குரு பயிற்சி, மற்ற பயிற்சிகளை வைத்து 12 ராசிகளுக்கான பலன்களை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, இந்த அங்காரக பயிற்சி, அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் எனக்கு எப்படி இருக்கும், என்னுடைய மிதுன ராசிக்கு நான் கொஞ்சமாவது அடுத்த லெவலுக்கு நான் வருவேனா அப்படிங்கிறது நிறையா பேருக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருப்பாங்க, ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது.
ஆனால் இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசிலாம் இருக்காங்க. ஆனால் இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன விஷயம், நீங்கள் கோவப்படக்கூடாது. ஆனால் ஏன்னா மிதுன ராசி வந்து என்னென்ன உபய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. தானும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி விட்டுருவாங்க. சில நேரத்தில் அவன் தெளிவாக தான் இருப்பான், அவங்ககிட்ட ஏதாவது ஒன்று ரெண்டா ஏதாவது சொல்லுவான், அவன் குழம்பிடுவான், என்னடா இது நமக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆனால் அந்த மிதுன ராசி அப்படிங்கிறது அந்த உபய ராசியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சில அந்த குழப்பங்கள், சில விஷயங்கள் இது எல்லாமே வருது. அப்போ இந்த மிதுன ராசிக்கு எனக்கு எப்படி இருக்கும், என்னுடைய சில விஷயங்கள்லாம் நல்லா இருக்குமா, அடுத்தடுத்து எனக்கு சில சூழ்நிலைகள்லாம் சரியாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லா வருவீங்க. ஆனால் என்ன, இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, உங்களுக்கு ஜென்ம குரு நடந்துட்டுருக்கு, ஜென்மராமர் வனத்திலேங்கிற மாதிரி. சில பேருக்கு என்னாச்சு, வேலை மாற்றங்கள், ப்ரொமோஷனால் சில பேருக்கு மாற்றம், சில பேருக்கு விரும்பத்தகாத இடத்துல வேலை மாற்றம். நான் அதாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிக்க மாட்டேன், ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிரும். சில பேருக்கு விரும்பத்தகாத இடத்துல ட்ரான்ஸ்ஃபர், நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலுமே சில நேரத்தில் அந்த ஜென்ம குருனால சில விஷயங்கள், அதாவது நல்ல முறையில் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி போகிறதுங்கிறது ஒன்று, அவப்பெயர் கிடச்சி நீ இப்போ அதாவது சஸ்பெண்ட் பண்ணி இப்போ நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் ஒன்று. ஸோ அதனால் இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. பணப்பிரச்சனை ஒரு பக்கம், தொழில் விஷயத்தில் பிரச்சனை, நம்பி பணம் கொடுத்த ஒரு இடத்துல பிரச்சனை, ஏகப்பட்ட நீங்களாக போய் சில விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டு பிரச்சனையாக இருந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறது, இவ்வளோ விஷயங்களும் இன்றைக்கி நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மிதுன ராசி பொறுத்தளவுக்கு, மிதுன ராசிக்கு 7ஆம் ராசி வந்து பார்த்திங்கன்னா தனுசு, மகரம், கும்பம். வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூழ்நிலையில் அதாவது நெருக்கடிகளை அதிகம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. எனக்கு அடுத்தது எனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தெளிவு கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஆனி மாதம் ஆடி மாதம்லாம் போகணும். ஆவணி மாதத்தில் தான் உங்களுக்கு ஒரு சில தெளிவுகள் பிறக்கும். ஆனி மாதத்தில் தான் அது உங்களுக்கு, ஆவணிக்கு அப்புறமா தான் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அது வரைக்குமே நீங்கள் சற்று பொறுமை நிதானத்தோடு தான் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க. நீங்களாக போய் ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல சண்டை நடக்குதா, நீங்கள் குடியமான வரைக்கும் ஒதுங்கி போங்க. நீங்களாக போய் ஒரு இடத்துல நான் அந்த இடத்துக்கு பஞ்சாயத்து பண்ண போகிறேன், நான் அந்த இடத்துல நான் பேசி தீர்த்து வைக்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் தேவையில்லாமல் சில விஷயங்களை கொண்டு வராதீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்கள் ராசிப்படி நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. சரிங்க, என்னுடைய தொழில் எனக்கு எப்படி இருக்கும், கண்டிப்பாக தொழில் அப்படின்னு எடுத்துட்டோன்னே சீராக இருக்கும், ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு போயின்னு இருக்கலாம். ஆனால் நிறையா முதலீடு பண்ண வேண்டாம், குறைச்ச முதலீடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் பார்த்துக்கலாம். ஒரே தெரியாக நீங்கள் இப்போ அதில் கொண்டு வர வேண்டாம், பார்த்து இருந்துக்கோங்க. வேலை வாய்ப்பு, கண்டிப்பாக வேலையில் நிறையா பிரச்சனைகள். சில பேருக்கு வேலை மாறலாமா, வேலையில் இருக்கிறவங்க வேலையை விட்டு வேலை மாறலாமா அப்படிங்கிற சில எண்ணங்கள் வரும். ஸோ கொஞ்சம் பார்த்து எப்படி செய்யணுங்கிறத யோசித்து நடந்துக்கோங்க, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ குழப்பமான சூழ்நிலையாக தான் இருக்கும், கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. தனியார் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அதுதான். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் வேலையை நீங்கள் காப்பாற்றிக்கணும். உங்கள் வேலையை சம்மந்தப்பட்டதில் உங்கள் வேலையில் நீங்கள் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையில் அவப்பெயர் வரும், கூட இருக்கிறவங்க உங்களை வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தில் உங்களை மாட்டி விடுவாங்க. ஸோ உங்கள் வேலையில் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. திருமணம் சம்மந்தப்பட்டது, இப்போ ஜென்ம குரு நடக்குது, குடும்பஸ்தானத்தில் வரும்போது தான் ஐப்பசி மாதத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம், மற்ற யோகங்கள், அமைப்புகள் எல்லாமே. திருமணத்துக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம், உங்களுக்கு அது கண்டிப்பாக நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மறுமணம், நான் இப்போ 2வது திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு விவாகரத்தை எடுத்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதற்கான சில முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். ஆனாலும் அதில் வந்து சிறு சிறு சிக்கல்கள் வரும். ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க எது செஞ்சாலுமே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொத்து, பூர்வீக சம்பந்தமான சொத்து, சில விஷயங்கள் வந்து கைவிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பூர்வீக சொத்து, எனக்கு நான் போகிறது, சில விஷயங்கள் கைவிட்டு போகிறது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பூர்வீக கைவிட்டு போயிடும். சில விஷயங்கள்லாம் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி ஏமாற்றி வாங்குறதோ ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிவிடுவாங்க. ஸோ அதில் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக நிலம் வாங்க, சில விஷயங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். மாணவிகள் படிப்பில் வந்து ஒரு படி கூடவே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். படிப்பில் நிறைய கவனம் செலுத்தணும். 2வது உங்களுடைய அடுத்த இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் போயின்னு இருக்கு, கவுன்சிலிங்லாம் இன்றைக்கி போயின்னு இருக்குது. ஸோ எல்லா விதத்துலையும் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த மாணவிகள் நான் வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் இன்னும் நிறையா சக்ஸஸாக இருக்கும். அதே போல் இந்த அட்வொகேட் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்களுக்குலாம் இன்னும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய படிப்பு நன்னா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். இந்த ராகு படிப்பெல்லாம் நன்னா இருக்கும். அதே போல் இந்த கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது காலையில் ஒரு சண்டை, ராத்திரி ஒரு சண்டைன்னு இருக்கக்கூடாது. அதாவது புரிதல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி நிறையா இருக்கணும். அப்போ தான் அந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கணவர் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா
அலட்சியம் காட்டுவதால் மனைவிக்கு கொஞ்சம் கோபம் வருது. இந்த மிதுன ராசி பொறுத்த அளவுக்கு அவங்க சில பேர் ஒரே வீட்டில் 2 மிதுன ராசி இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த வீடு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஒரே வீட்டு லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, ஒரே வீட்டில் 2 மிதுன ராசி இருப்பாங்க, ஆனால் வேறு வேறு நட்சத்திரமாக இருக்கும், எதிரும் புதிருமாக இருக்கும். ஸோ கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் நான், இந்த காதல், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த இப்போ ஜென்ம குரு நடந்துட்டு இருக்கிறதுனால தேவை. இன்றைக்கி சமூக இதில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். எதையுமே ஒரு கை நீட்டினா எவ்வளவு தூரமோ அந்த லெவலில் நீங்கள் மெயின்டைன் பண்ணால் தான் கடைசி வரைக்கும் உங்களால் நல்லபடியாக இருக்க முடியும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஷேர் மார்க்கெட்டில் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வரும். அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல பேர் வாங்கணும், இப்போ இதுக்கப்புறம் நல்ல பேர் வாங்கணுன்ற இருக்கிறவங்களாம் மிதுன ராசியில் இருக்க. போனது போட்டு சம்பாரிச்ச வரைக்கும் சம்பாரிச்சாச்சு, இனிமேலாவது ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல பேர் வாங்க முடியுமா அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுறாங்க. ஏதாவது பண்ணலாமா அப்படின்ட்டு இப்போ அதுக்குண்டான ஃபுல் யுக்தியில் இருக்காங்க மிதுன ராசி. ஸோ ஃபுல் யுக்தியில் இருக்காங்க. ஏதாவது அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் வேறு ஏதாவது பண்ணி மக்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யணும். ஒரு வார்டுலேருந்து கவுன்சிலர்லேருந்து அடுத்தடுத்து அந்த சில விஷயத்துலலாம் இப்போ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கைப்பொருள் கவனம் தேவை. ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சு போகிறதுக்கு பெண்களுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு அவப்பெயர் வரும். நீங்கள் உங்கள் கணவருக்கு தெரியாமல் ஏதாவது இந்த சீட்டு போடுறது, இந்த பணம் வாங்குறது, செய்கிறது, ஏதாவது ஒரு சிறு சிறு விஷயங்கள் செய்யும்போது பெண்களுக்கு அவப்பெயர் வரும். கவனமாக இருங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். வேலைக்கு போங்க, வேலையில் நிறையா பிரச்சனைகள் வரும், ஆனால் பெண்கள் சமாளிச்சிருவாங்க. வண்டி வாகனங்களில் பெண்கள் கவனமாக போங்க, கவனமாக வாங்க. என்ன செய்யணும், எப்படி பண்ணணுங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்ததாக எதையுமே யோசித்து செய்யுங்க, அவசரப்படாது. உங்கள் வீட்டில் பெரியோர்கள் இருக்காங்களா, உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி வரும், ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். ஸோ அதில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து 3 நாள்லேருந்து 1 வாரம் வரைக்கும் சில பேருக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். மிதுன ராசிக்கு சில பேருக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். கவனமாக இருக்கணும். வெளிநாடு யோகம் உண்டு. கண்டிப்பாக ஜென்மராமர் வனத்திலேங்கிற மாதிரி ஒன்று வெளிநாடு போய்டு, இல்லையா இருக்கக்கூடிய இடத்த ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர்லையாவது போய் வேலை பாரு, கவலை இல்லை. ஆனால் இது வந்து ஒரு விஷயமா நினைக்காது. நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து நமக்கு சிரமப்படுறோன்னு மட்டும் நினைக்காது. ஏன்னா மிதுன ராசி பொறுத்தளவுக்கு அந்த இடத்துலையும் உனக்கு நல்ல பேர் இருந்து நீ உன்னுடைய ராசிக்கு நீ நல்ல அமோகமாக வருவேன். கடன் விஷயத்தில் கடன் நிறையா வாங்காதீங்க. கடன் அவப்பெயரை தரும். நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டி இருக்கும். மிதுன ராசி பொறுத்தளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, இப்போ அடுத்து வரக்கூடிய இதிலெல்லாம் சில சிக்கல்கள் இருக்குது. இந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடு காலி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும், இல்லைன்னா ஏதாவது ஒரு அலுவலகம் இடத்த மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து குரு வழிபாடு நிறையா பண்ணுங்கள். சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருதசேகரம் தட்சிணாபி முகம்மந்தே தட்சிணாமூர்த்தி மாஸ்திரையே, இதை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். மிதுன ராசி பொறுத்தளவுக்கு நல்ல ஞானத்தோட நல்லா அமோகமாக இருப்பீங்க. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமையெல்லாம் அதிர்ஷ்ட கிழமையாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் அப்படின்னு இருக்குது. நான் எந்த ஆலயத்துக்கு போனால் எனக்கு சரியாக இருக்கணும், அம்பாள் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். தன்வந்திரி பகவான் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு நிறைய முதன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வியாழக்கிழமையில் நவகிரக வழிபாடு நிறையா பண்ணுங்கள். வியாழக்கிழமை நவகிரகம் சுற்றி வருது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ கோவிலில் போய் ஒரு 9 பிரதட்சணம் பண்ணி நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. நீங்கள் அமோகமாக இருப்பீங்க.